விஜய்க்கு தொடரும் சிக்கல், கூட்டணிக்கு தயங்கும் இடதுசாரிகள். விஷயம் என்ன? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறார். இருப்பினும் ஆட்சி அமைக்க இன்னும் 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகின்றனர். இடதுசாரிகள் விஜய்க்கு உதவுவார்கள் என பரவலாக பேசப்பட்டாலும் கட்சியின் தலைமை இப்போது வரை அப்படியான எந்த முடிவையும் எடுக்கவில்லை. ஏன் விஜயுடன் கூட்டணி வைப்பதில் கட்சி தலைமை தயங்குகிறது? அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜயை பொறுத்தவரை தாவேக்காவுக்கு 108 தொகுதிகள் கைவசம் இருக்கிறது. விஜய் 2 தொகுதியில் ஜெயித்திருக்கிறார். எனவே கணக்கு 107 தான். ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் தேவை. தமிழகத்தில் யாரும் சுயேட்சையாக வெற்றி பெறவில்லை. எனவே விஜயால் திமுக கூட்டணியிலிருந்து அல்லது அதிமுக கூட்டணியிலிருந்து தான் ஆட்களை பிரித்து வந்து ஆட்சி செய்ய முடியும். இதிலும் பிரச்சனை இருக்கிறது. திமுக 59 இடங்கள், அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்த எம்எல்ஏக்களை அழைத்து வர முடியாது. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிக ஆகிய கட்சிகளை அழைத்து பேசி ஆட்சி அமைக்கலாம். அல்லது காங்கிரஸ் மற்றும் என்டிஏ கூட்டணியில் உள்ள பாமகவை அழைத்து விசிகவுடன் ஆட்சி அமைக்கலாம். பெரும்பான்மை நிரூபிக்க 118 போதுமானதுதான். ஆனால் அதை வைத்து ஆட்சியில் நிம்மதியாக இருக்க முடியாது. திடீரென ஒரு எம்எல்ஏ கட்சி மாறினால் அல்லது உயிரிழந்து விட்டால் பெரும்பான்மை தவறிவிடும். எனவே கூடுதல் ஆதரவு முக்கியம். இங்குதான் கம்யூனிஸ்டுகளின் பங்கு அவசியம். இருப்பினும் கம்யூனிஸ்டுகள் இதுகுறித்து அறிவிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. காரணம், ஏற்கனவே திமுகவுடன் பயணித்ததால் அக்கட்சி செய்த தவறுகள் எல்லாவற்றையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து சுமந்து வந்தன. உதாரணமாக சென்னை தூய்மை பணியாளர் போராட்டம், சென்னையிலிருந்து பூர்வக்குடி மக்களை வெளியேற்றியது போன்ற பிரச்சனைகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெயர்கள் பயங்கரமாக அடிவாங்கின. கொள்கை உள்ள கட்சி இப்படி பல தவறுகளை செய்திருக்கிறது எனில் விஜய் போன்ற கொள்கை இல்லாத கட்சி எந்த தவறு செய்யாது என்பதற்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. அப்போது கூட்டணியில் இருந்தால் அது கம்யூனிஸ்டுகளுக்கு இழுக்கு. எனவே விஜயின் செயல்பாடுகள் எந்தளவுக்கு திருப்திகரமாக உள்ளது என்பதை பொறுத்திருந்து பார்த்து 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என சொல்லப்படுகிறது.